குடும்பத்தினர் யாரிடம் கோரிக்கை வைக்கும் பட்சத்திலேயே அதற்கான திட்டமிடல்களோ அதற்கான நகர்வுகளோ இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய சூழலில் மாவட்ட காவல்துறையினரின் நடவடிக்கைகள் சற்றே திருப்தி அளிப்பதாகவே குடும்பத்தினர் தரப்பில் கூறியதாக ஒரு தகவல் இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை போன்றவற்றை இவர்கள் அழுத்தமாக கேட்கும் பட்சத்தில் மட்டுமே அதற்கான நகர்வுகள் இருக்கும் என பார்க்கலாம். கோவை சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் மற்றும் இளைஞர்கள் நேற்று இரவிலிருந்தே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை உடற்கூறாய்வு நடந்து வரும் நிலையில் குற்றவாளிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்திருக்கிறார். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக செய்தியாளர் பிரவீன் தகவல்களை வழங்க கேட்டோம். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், இந்த வழக்கில் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது அவரது குடும்பத்தார் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது கோவை சிறுமி வழக்கு. 10 வயது சிறுமி கோவையில் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கோவை ஐஜி தலைமையில் காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு 2 பேரை குற்றவாளிகள் என்று பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். காட்சிகளை பார்க்கலாம். கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வா இருக்குது. துரிதமா செயல்பட்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்ட விசாரணைகள் வந்து அது துரிதப்படுத்தப்படும். குற்றவாளி 2 பேரும் இன்னைக்கு கஸ்டடியில் இருக்காங்க. நீதிமன்ற காவல கொண்டு போயிருக்காங்க. சார்ஜ் ஷீட் இமிடியேட்டா போடணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதுல அரசும் உறுதியா இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவை நிவாரணங்கள் செய்யறதுக்கு நாங்கள் அரசு தயாரா இருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் இதுதான் இறுதியா இருக்கணும், நாங்கள் உறுதியா இருக்கிறோம். குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இருக்கணும்.